கொஞ்ச நேரத்துல சட 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 சடன்னு மழை பெஞ்சு ஆஞ்சி ஓஞ்சிட்டு போ. ஆமா தள்ளி வா வேற நனைய போகுது மூட்டை. அது இனிமே ஒன்றும் ஆகாது, தார்சாக்குள்ள வந்துட்டோம்ல, இனிமே நனையாது. நல்ல வேலை கோமதி மோவைங்கனை கொண்டு இறக்கி விட்டான், இல்லாட்டினா நல்லா நனைஞ்சிருப்போம். ஆமா அவனே வண்டியில வாரியெல்லாம் மெயின்னு கூப்பிட்டுட்டு நல்லபடியா கூப்பிட்டு வந்துட்டானே. நானும் யாரை எவரும் அந்த பையன் நம்ம கூப்பிடாம வேண்டாமான்னு யோசிச்சேன். கடைசியில் அந்த பையன் போன பையன் நின்று வாங்க வைனின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். சொந்தக்கார பையன் தானே? சொந்தல்ல, அவங்க வீட்டில் உள்ளையெல்லாம் நல்லா பேசுவாவ, அதனால அவன் நல்ல பாசமா இருப்பான். அதான் நம்மளை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு போறான். அப்படியா? முறை சொல்லி கூப்பிட்டதும் உன் வீட்டுக்காரனுக்கு எதாவது தெரிஞ்ச சொந்தக்கார பயல்களாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன். அவருக்கு இங்கே ஏது சொந்தம்? நம்ம அம்மங்க வந்து வீடு வாங்கி எடுத்து கட்டி வாங்கி இருந்ததுனால இங்கே எல்லார்ட்டையும் அவன் பேசுறதுனால என்னையும் நல்லா எல்லாருக்கும் தெரியறதுனால எல்லாம் உறவு முறை சொல்லி கூப்பிடுவாவ. மற்றபடி இல்லைல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. அது சரி சரி வா, இவ்வளோ சாப்பாடுக்கு படி எதுவும் செஞ்ச அளவெல்லாம் என்ன பண்ணி அளவு என்னன்னு பார்ப்போம். ஆமாம் எனக்கு தான் தரமுண்டேன்ட்டா 20ஆம் தேதிக்கு மேலே வாங்கன்ட்டு. இனிமே என்ன செய்ய, 20ஆம் தேதிக்கு மேலே தான் போய் எனக்கு சாமான் வாங்கணும். ஆமாம் நான் கூட ரேஷன் பொருள் தானே தந்துருவான்னு பார்த்தேன். 20ஆம் தேதிக்கு மேலே வந்துட்டாலும் என்ன 4 நாள் நடக்கு, 4 நாள் கழிச்சு வாங்கிக்கிடலாம். வா, இந்த மழை எப்போ வரும் எப்போ வராதுன்னு நம்ம ஒன்றும் கணிக்க முடிய மாட்டேங்குது. திடுதுப்புன்னு வந்து அவளத்தையும் நினச்சி போட்டு பெய்யுறது. துணியெல்லாம் காய போட்டேன்னா நல்ல வேலை உள்ளே எடுத்து போட்டேன், இல்லாட்டினா என் துணி எல்லாம் நனைஞ்சிருந்துருக்கோம் இன்னைக்கு. அப்பாடா நல்ல வேலை நம்ம மழை வர்றதுக்குள்ள வீடு வந்து சேர்ந்தோம், இல்லைன்னா என்ன ஆயிருப்போம். வெயில் கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு எப்படி மழை வந்துச்சு? எனக்கே ஆச்சரியமா இருக்கே. எவ்வளவு நேரமா கூட்டுக்கிட்டு இருக்கேன். இவ கிறுக்கி எதுக்கு இப்ப கரண்டி எடுத்து மண்டையில கொத்துனா கையை உடச்சிரும் பத்துக்க. தூர வேறு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு காது கேட்க மாட்டேங்குது. அதான் கரண்டி வச்சு மண்டையில ஒன்று போட்டேன். போ போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வா, குழம்பு தாளிக்கணும். குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். கிறுக்கி உனக்கு கண்ணு தெரியலையோ, வெளியே எப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாரு. 2-3 தூரல் தானே. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மழை தண்ணியில் கழுவுனாப்புல இருக்கும். நல்லா 2 இலை நல்ல இலையா கொழுந்து இலையா பறிச்சுட்டு அப்போ ஏற்கனவே முருங்கைக்காய் போட்டு கார குழம்பு வச்சுட்டு லேசாக தாளிச்சுட்டுன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். சோறும் நான் தான் வடிக்க போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கிடக்கணும். அதனால தான் குவாரி பார்த்துட்டு போட்டு வந்திருக்கேன். 5 நிமிஷத்தில் சோறு வடிச்சிருவேன். அம்மா வந்தான்னா அப்பளத்தை பறித்து கொடுத்து குழம்பு வச்சு முடிச்சு சாப்பாடெல்லாம் வடித்து எடுத்து கொடுத்துடலாம். ஈரத்துக்குள்ளே போய் நான்லாம் போய் கருவேப்பிலை பறிக்க மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ போய் பறி. சுவாத்துல கையை வெட்டிடுறேன். ஏன் என்னவா? பின்ன என்ன, அம்மா கூட போனேன், அங்கேயும் கிளாச்சிக்கிட்டு அம்மா அரிசி தூக்க விட்டுருவான்னு இங்கே வந்துட்டேன். இங்கேயும் வீட்டில் ஒரு வேலையும் செய்யல. கருவேப்பிலை பறிச்சுட்டு வானா கருவேப்பிலை கூட பறிக்க போக மாட்டேங்க. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இப்போ ஒரு நாள் கருவேப்பிலை இல்லாமல் தாளிக்க மாட்டியோ? எனக்கு கருவேப்பிலை போட்டாதான் பிடிக்கும். ஒழுங்கு மரியாதையா போய் கருவேப்பிலையே உடச்சிட்டு வா சொல்லிட்டேன். இல்லாட்டினா மண்டையிலே கொத்தி விடுவேன். கொத்தி பொயிர் இல்லைன்னா அந்தால ஆளு மூஞ்சியும் பேரு திங்கிறதுக்கு மட்டும் வந்துடுவா. சட்டி சோற அளத்துங்க. வேண்டாமா, நீ செஞ்ச சோறை எனக்கு வேண்டாம். நானே எனக்கு மேகி நூடுல்ஸ் ஏதாவது கிண்டிக்கிடுவேன். கிண்டி அதை நானே தின்னுக்கிடுறேன். நீயே வச்சு சோத்தை தின்னு. ஏதாவது சோறு கறி ஆக்கிட்டீல்ல? என்னடா 2 சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கியே? எம்மா பாருமா, நான் சோறு கறி எல்லாம் வச்சுட்டேன். குழம்பு தாளிக்கணும். 2 கருவேப்பிலை பறிச்சுட்டு வான்னு சொன்னா போக மாட்டேங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்க கருவேப்பிலையை கூட பறிக்க மாட்டேங்க அம்மா. என்னமோ கடையில போய் வாங்க சொன்ன மாதிரி மினிக்கிட்டு இருக்கா. தெரியுதாளா உன்னை என்னத்துக்கு திட்டுறேன்னு தெரியுதா? ஒரு வேலையிலயாவது கூறு இருக்கியா நீ? போய் 2 கருவேப்பிலை கொத்து தானே பறிச்சுட்டு ஓடு. இப்ப கொம்மி மழை வருது, அங்க கசகசன்னு கிடக்கும், வலிக்கு விழுந்து கிடப்பேன். இப்ப பார்த்து என்ன போங்க அவளையே போக சொல்ல வேண்டியதானே. அவன் ஒரு 2 கருவேப்பிலை பறிச்சா என்ன தேஞ்சா போவா? அந்த பிள்ளைங்க எல்லா வேலையும் செய்ய தானடா செய்யுது. நீ துப்புடு நேருக்கு மண்ணெண்ணி போடுறியா? ஒன்னத்துக்கு ஆக மாட்டா. அதாம்மா அவளை சுவாத்துல இன்னைக்கு கை வைக்கப்படாதுன்னு இருக்கேன். அவ அதுக்கு நூடுல்ஸ் கிண்டி தின்னுக்கிடுவேங்க. அவ அடுப்பாங்கிற பக்கம் போட்டுமே அன்னைக்கு எதையாவது கையை வைக்கட்டும். கையை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருக்கே. வேண்டாம், நான் பட்னியாவே கிடக்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பாரு இன்னைக்கு பூரா நீ பட்னி தான் போல. இப்ப அவ கருவேப்பிலை மட்டும் பறிச்சுட்டு வராம போய் படுக்கட்டுமே கிளாச்சிக்கிட்டு. அப்பதான் என்னோட சுயரூபத்தவ பாப்பா. நான் ஒன்னும் படுக்க போல, கருவேப்பிலை பறிக்க தான் போறேன். ரொம்ப பண்ணாதீங்க. பரவாயில்ல லட்சுமி, உனக்கு கொஞ்சம் பயப்படியால. நான் கூட குவாச்சிக்கிட்டு ரூம்ல போய் கிளாச்சிக்கிட்டு படுத்துக்கிடுவா. சோறு வேண்டான்னு நினைச்சேன். அவ போய் படுத்துறட்டுமே. இன்னைக்கு அவ முதுகுத்தோல நான் உரிச்சிருக்கே. மிளகா வச்சு கண்ணு வாய் எல்லாம் தேய்ச்சி எடுத்து மரத்துல கட்டி வச்சு இன்னைக்கு பூரா எனக்கு வச்சு வெளுத்து எடுத்துருந்துருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான்க்கு. ஓவரா போச்சுன்னா நம்ம தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வச்சிடணும். இல்லாட்டினா அது சரிபட்டு வராது, நம்மளை கேவலப்படுத்தி விடுவா. என்ன நீ சோறு பொங்கிட்டியா? ஆமாம்மா, சோறு கறி எல்லாம் செஞ்சாச்சு. அப்பளம் மட்டும் பொரிக்கணும். நான் இந்த 2 நிமிஷத்துல சாப்பாடை வடிச்சிருவேன். வடிச்ச அப்புறமா சாப்பிடலாம். நீ வேணா போய் உட்காரு, நான் சோத்தை வடிச்சிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு வரேன். கரண்டிய
ஐயா வேண்டாம்மா, நானே சோறை வடிச்சிட்டு அப்பளத்தையும் பொரிச்சிடுறேன். நீ போய் உட்காரு போ. பெருமட்ட பேசிட்டு இரு, நான் தான் அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும். சந்தியா கொஞ்சம் பொறுப்பா இருக்கா என்ன? சின்னதுதான் இன்னும் சின்ன பிள்ளைதனமாவே இருக்கு. அது கொஞ்சம் அவன் அத்தைக்காரி மாதிரி வருவான்னு நினைக்கேன். அதான் அப்படி பண்ணியா? இருக்கும் இருக்கும். குடும்ப வாக்குக்கு ஒன்னாவது அப்படி இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். சரி வாக்க, அங்கே குளிருது, மலைச்சாரெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு பத்தியா? வா உள்ள போய் டிவியை போட்டு அங்கே உட்காருவோம் கொஞ்ச நேரம். ஏதாவது சீரியல் போடுவோம் பார்ப்போம். ஐயா ஆமா, நான் சன் டிவியில் ஒரு சீரியல் பார்ப்பேன். பார்க்கலாம் வா. நீ சன் டிவி பார்ப்பியா? நான் இந்த பிள்ளைகள் விஜய் டிவின்னு வச்சுட்டு அடக்கம். நான் அதில் தான் என்னத்தையாவது பார்த்துட்டு அடப்பேன். அது நான் பார்க்க மாட்டேன். நான் சன் டிவி தான். நான் ஏதாவது படம் ஓடிய டிவி, இந்த கே டிவிலெல்லாம் படம் ஓடும்ல, அதை வைனா இந்த பிள்ளைகள் வைக்கவே வைக்காது. எல்லாம் பழைய படமா போடுவாமா, இதெல்லாம் என்னத்துக்கு பார்த்துட்டு அடக்காங்க. பழைய படம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பார்க்கலான்னு இவ பார்க்கவே விடாது, ஒன்றும் விடாது. மேடம் மேடம் இந்தாங்க மேடம் கருவேப்பிலை. அதான் அங்கே வைப சோனி சோறு வடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, தெரியலையா கண்ணு உனக்கு? தெரியாது மேடம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்தாங்க மேடம். அப்போ நீங்கள் கையில் தெரியலன்னு குறைச்சிக்கிட்டு உங்கள் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இந்தாங்க பிடிங்க. ரொம்ப பண்ணுவாம்மா இவா. இரு சாச்சி வச்சுட்டு வரேன். ஏற்கனவே தாளிப்பெல்லாம் போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டால் தான் கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். கொண்டா. இனிமேல் லேசாக அடுப்பை பற்ற வச்சு இதை உருவி போட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சு. வந்து குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பாருப்பா சோனி. அதான் நீ வச்சுட்டல, அப்புறம் என்ன நல்லா தான் இருக்கும். அப்புறம் நான் உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு ஏதாவது சொல்லுவேன். நீ எதையாவது அள்ளி போட்டுட்டு கடைசியில் சோனி தான் சொன்னா, அதான் நான் போட்டேன். அதான் குழம்பு இப்படி ஆயிடுச்சு. நீ என்னையே இழுத்து விடுவ தெருவில். தேவையா எனக்கு? நீ கழனி தண்ணியை கலக்கி கொண்டு இதான் குழம்புன்னு வச்சாலும் எல்லாரும் ஊற்றி குடிப்பாவ. அதனால நீ என்னத்தையாவது வை, நான் போகிறேன். மழை வருது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக மழையை வேடிக்கை பார்த்துட்டு மழையில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து போடணும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சரியானவா அம்மா, ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டா. வேற அம்மா உங்ககிட்ட மட்டும் தான் பாசமாக இருக்கா, என்கிட்டலாம் பாசமாக இருக்க மாட்டேங்கான்னு என்கிட்ட கடந்து கரைவா. நீ அது பூரா வேண்டாத வேலை. சரி சீக்கிரமாக தாளிச்சு விட்டுட்டு அப்பளத்தை பொறிச்சு கொண்டு போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்போம், நேரம் ஆயிட்டு. காகித கப்பல் கடலில கவுந்துருச்சா. சோனி இப்ப கத்தி கப்பல் செஞ்சு விட போறா. ஐயோ கத்தி கப்பல் வேற எப்படி செய்யணும்னு மறந்து போச்சே. நார்மல் கப்பல் ஓகே, கத்தி கப்பலுக்கு கீழே ஒரு வாள் மாதிரி லாஸ்டா ஒரு பேப்பரை இழுக்கணுமே. லேசா மறந்தாப்புல இருக்க. சரி செய்வோம், பாத்துக்கிடுவோம். குத்து மதிப்பா வரட்டும். எவ்வளவு எவ்வளவு சோனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மழைக்குள்ள ஏம்பலார் எப்படி நனைஞ்சுக்கிட்டு இருக்க? வாங்க சித்தி. உங்க அம்மா எங்க? உள்ளதா இருக்கவா, போங்க. மழைக்குள்ள நனையாதெல்லாம் காய்ச்ச கீச்ச வந்துட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நான் சும்மா கப்பல் தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். என்னத்துக்கு பூ மரியாம இப்படி ஓடிட்டு கிடக்கு என்னன்னு தெரியலையே. ஏமா உப்புலாம் கரெக்டா இருக்கா? உப்பு கொஞ்சம் குறவு தான் பார்த்துக்க. கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல குழம்பு முத்தி அதுக்குள்ள உப்பை போட்டு கொண்டா. அவ்வளோ ஒன்றும் இல்லை, சாப்பிடலாம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் உப்பு குடிச்சு பார்க்க, குழம்பு குடிச்சு பார்க்க கரெக்டாக தான் இருந்துச்சு. சாப்பாடுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். இதில் உப்பு வேற போட்டு வேற கச்சிடப்படாதுல்ல, வேற சாப்பிட முடியாமல் ஆயிரும்ட்டு தான் வேற நான் ஒன்றும் போடலை. சரி இருங்க, கொஞ்சம் குழம்பு தனியாக வந்துட்டு வந்து அதில் உப்பு கலக்கி தாரேன். இந்த இம்புட்டாண்டு போடு, ஒரு 2 பல்லு போல அப்படி லேசா போடு. சூடாக சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும், ஆறுன அப்புறம் எல்லாம் சரியாக தான் இருக்கும். உப்பெல்லாம் எதுவும் போடாண்டாண்டு. ஆளுக்கு ஒன்று சொல்றியே. ஒருத்தர் உப்பு போடுங்கியே, ஒருத்தர் உப்பு போடாண்டாங்கியே. இப்போ நான் என்னதான் பண்ணுறது? சரி பெருமை போடாண்டாங்கல்ல, சரி விடு. எனக்கு மட்டும் அப்போ கொஞ்சோட உப்பு, அந்த தூள் உப்பை எடுத்துட்டு வா. எடுத்து விட்டு தானே லேசாக மேலே தூக்கி நான் தின்னுக்கிடியும். நமக்கு உப்பு இல்லைன்னா, உப்பு சப்பு வரப்புடி எதுவும் இல்லைன்னா திங்க மனம் வராது. ஒரு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. புளிப்பு வரப்புலாம் சரிதான், லேசாக கொஞ்சம் உப்பு மட்டும் வேணும். இப்போ எடுத்துட்டு வரீங்க. வயசு யார உப்பு சப்புன்னு நிறைய சேர்க்கப்படாது, சும்மா இரு. ஏக்கா லட்சுமி அக்கா, இந்த யார வராவு பேரு யாரது? சரசு வா வா. ஐயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டேன்னா. அட இதுல என்ன இருக்கு, வா. ரேஷன்ல பொருள் வாங்கிட்டு இப்பதான் வந்து சாப்பிடியும். 12-1 மணி ஆகி போச்சுல்ல, பசி எடுத்துக்கிட்டு. மணி 1:30-2 இருக்குமே. ஓ அவ்வளோ நேரம் ஆயிட்டு. ஆமா பின்ன என்ன, ரேஷன் கடை போயிட்டு அதெல்லாம் நேரம் போறதே தெரியாத. மணிக்கணக்கு ஒரு ஆகி போயிருமே. ரேஷன் கடையில நிற்கும் போது நல்லா வெயில், வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு வெளியே வரும்போது திடீர்னு மழை. அப்புறம் இந்த இவன் கோமதி மோவே அரவிந்து அந்த பையதான் கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து விட்டான். அப்படியா, சரி சரி. நான் ஒரு 2-3 நாள் முன்னாடியே வாங்கிட்டு வித்துக்கிடுங்க. அதான் நான் வேற வரல, நீங்க கூப்பிடும் போது நீங்க போயிட்டு வாங்க நீட்டேன். சரி சரி சொன்னல அன்னைக்கு. சரி வா சரசு சாப்பிடலாம். ஐயா எக்கா நான் இப்பதான் சாப்பிட்டேன். இப்ப ஊசி நூல் கேட்கலான்னு வந்தேன். என்கிட்ட கிடந்த ஊசி நூலை எங்கதான் போய் தொலைஞ்சிதுன்னு தெரியல, ஒன்னையும் காணோம். ஒரு ஒரு கவர் பூரா ஒரு இதை பண்டெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் ஊசி, அது எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல. பூ மாறிட்ட கேட்டா எனக்கிட்ட தெரியுங்க, சைஸ் பேட்ட கேட்டா அவனும் எனக்கிட்ட தெரியுங்க. ஆளாளுக்கு நாணத்தை கண்டேங்குதுவே.
நானும் எங்க போய் போட்டேன்னு தெரியல. இந்த தேவி இந்த கொக்கி சீக்கிரம் வச்சு எனக்கு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணுமா சொந்தக்காரங்க இதுக்கு. அதுக்கு கொக்கி மட்டும் வைக்க வேண்டி இருக்கு. கொக்கி வச்சுட்டேன்னா அவட்ட கொடுத்து காசை வாங்கிடலாம். அதுக்குதான் ஊசி நூலை தேடிட்டு அடக்கேன். ஊசியே காணவே காணோம். உங்ககிட்ட ஊசி இருந்தா தாங்கக்க, நான் வந்து கொக்கியை மட்டும் தச்சுட்டு அதுக்கப்புறம் தந்துரியே. ஊசி தானே இவ்வளோ எங்க கொண்டு போட்டிருக்காளுவன்னு தெரியலையே. இவ்வளோட்ட கேட்டா இவ்வளோனும் குண்டி வரத புதி எங்கனா தேடிட்டு அடப்பாளுவே. ஏன் சந்தியா ஊசி எங்க வச்சிருக்கா ஞாபகம் இருக்கா? எங்க கிடக்குன்னு தெரியலையம்மா. நல்ல நிலவிலே உங்களுக்கு ஒன்றும் எங்கே வச்சோன்னு தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. இப்போ சொன்னா வழங்கவா தெரியும். போ அப்போ எங்க இருக்குன்னு பார்த்து தேடி எடுத்து கொடுமோத. சரிம்மா இருந்தா தண்ணி எப்படி நான் போய் ஊசியை தேடி எடுத்து கொடுக்கேன். ஊசியை கையில கொடுக்கக்கூடாது, எடுத்து அதுல எதையாவது வையி எடுத்துக்கிடுவாவ. சரி பெரியம்மா. ஊசி எங்க இருக்குன்னு தேடுறேன். ஊசி இருந்தாதானே அவளுக்கு கொடுக்க முடியும். சரசு அவளை தேடி கொண்டு வர எப்படியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்குவாளுவ. வந்து உட்காரு. வக்கீல பார்த்து பேசிட்டீங்களா? என்ன சொன்னாவ? இன்னைக்கே எங்க வீட்டுக்காரரு போயிருக்காரு. என்ன சொல்லியாவளோ தெரியல. சாட்டியெல்லாம் என்ன பண்றியா அது பண்றியா? நானும் இன்னும் ஒரு போன் பண்ணல, அவரும் போன் அடிக்கல. வந்தாதான் தெரியும். மொபலங்க ஆளக்கான வெளியே சோனி தான் பட்டை விட்டுக்கிட்டு அந்த கப்பல் விட்டுக்கிட்டு இருந்தா தண்ணியில விளையாடியா. சளி பிடிச்சிட்டு மூக்க உறிஞ்சிக்கிட்டு வரட்டும். மூஞ்சி வச்சு தரன்னு தரையில வச்சு தேய்ச்சி பிடி அவளை. என் மொவ பள்ளிக்கூடம் போயிருக்கா. இன்னைக்குதான் வந்து லட்சுமி சேர்த்து விட்டுட்டு வந்தா. அப்படியே அங்க சேர்த்துட்டீங்களா டிசி வாங்கி? இல்ல சரசு, சும்மா நமக்கு தெரியும்ல பிரின்சிபல் சார்ல, அதெல்லாம் சொல்லி கொண்டு போய் எங்களுக்கு டீச்சர் கிட்ட கொண்டு போய் சொல்லி விட்டுட்டு வந்திருக்கு. பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க, கொஞ்சம் கூடமாட இருந்து படிக்கட்டும், பாடத்தை கவனிக்கட்டும் அப்படி சொல்லி கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. ஓ சரி சரி. இப்ப சோனி சோனி எங்க போயிருக்கா? இவளை ஊசியை தேட சொன்னா இவ அவளை கூப்பிடியா? என்ன இவ்வளோ 2 பேரும் தேடி கிழிஞ்சிரும். போ கடகடன் 2 பட்டையும் வாயில எடுத்து போட்டுட்டு எங்க இருக்குன்னு தேடி பாரு போ. அவ்வளோ கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் கண்ணு தெரியாம தான் திரிவாளுவேன். ஆமா நீ சொல்லியதும் சரிதான். கடகடன் 2 வாய் அள்ளி வாயில போட்டுட்டு போய் பார்க்கேன். வேற எந்திரிச்சிட்டேன்னா வேற மறுபடியும் தட்டில் கை வைக்க மனம் வராது. பொறுமையா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஊசி தேடி தந்தா போதும், நான் 2 நிமிஷத்துல வச்சு கொடுத்துருவேன். அவ சாயங்காலம் தான் போகணும்னு சொன்னா. சரி சரி. இவளுக்கு நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா பொறுக்காத. இருத வாரங்கிருக்கி. பெரிய பொண்ணு நாய் இல்லையா வீட்டுல? அதுக்குதான் எங்க மாமியார் இருக்குல்ல, அதனால நாங்க நாயெல்லாம் வளர்க்கல. வா வா உள்ள வா. என்ன பெரிய பொண்ணு ரொம்ப பிஸியா? காலு வெளியவே வர மாட்டேங்க. நீ வேற வயிற்றுச்சல கிளப்பாத. வா உட்காரு. மாவு விற்க போனா புயல் அடிக்கி, உப்பு விற்க போனா மழை வருது. என்னத்த சொல்ல? என்னலா திடீர்னு சம்பந்தமே இல்லாம தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க? தத்துவம் பாண்ட கிளவிகணங்க என்னாச்சு? இல்லடா, என் மாமியார் வெளியே போக விடமாட்டுக்கு. அதான் என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏதாவது வாழ்க்கையில் சாதிச்சேன்னா நம்ம வெளியே தெருவுக்கு ஆஃபீஸு கிளம்பி போகிற மாதிரி போயிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வரலாம். அதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திங்க் பண்ணி மண்டையில் மூளை குழம்பி மூக்கு வழியாக சாடிரும் போல இருக்குது. ஆனால் எவ்வளோ புலம்பி என்ன யோசித்தாலும் ஒன்றும் வர மாட்டுக்கு. அதான் என்ன பண்ணான்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ ஏதாவது ஐடியா சொல்ல? ஐடியாவா? நான் ஐடியா சொல்லுவேன், ஆனால் நீ அந்த ஐடியாவை ஏற்றுப்பியான்னு தெரியல. என்ன ஐடியா? அதாவது என்னன்னா, உங்க மைனிட்ட சொல்லி 2 ஆட்டுக்குட்டி வாங்கு. ஆட்டுக்குட்டியை வாங்கி குழம்பு வச்சுதுங்கவா? குட்டியை வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய அடை வாங்கினா அடித்து ஊரே சாப்பிடலாம். 2 குட்டியை வாங்கி என்ன பண்ணுறது? அட சோத்துக்கு செத்தவள, உன்னை ஆட்டை வாங்கி ஆட்டுக்கறி வச்சுதுங்க சொல்லல. அப்புறம் அல்ல 2 புருவ குட்டியை வாங்கணும்னு வை. அந்த புருவ குட்டி வளர்ந்து அது 2 குட்டி போடும். அப்படியே குட்டி போட்டு இனப்பெருக்கமாகி நம்ம ஒரு மாட்டு பண்ணையே வச்சிடலாம். ஆட்டு பண்ணையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணது? ஒவ்வொரு ஆடும் 25,000 30,000 35,000 விற்கும். அப்பவே நீ பெரிய பிசினஸ் மேன். அப்ப நீ நினைச்சு பாரு, பிசினஸ் உமனா மாறிடுவ. ஆடு வச்சிருக்கவே, கோழி வச்சிருக்கவே, மாடு வச்சிருக்கவே இப்ப பணக்காரன். உங்க மைனிய பாரு எப்படி இருக்குன்னு. அது மாதிரி நம்ம 2 பேரும் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை மேய்ச்சி, அப்போ அதை மேய்க்கிறதுக்கு புல்லு போடுறதுக்கு போகிறேன், புல்லு பிடுங்க போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு எனத்துக்காவது அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு காரணம் கட்டி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடலாம். அதை மேய்க்க போகிறோன்னு காடு மாடு மலை ஏரி குளம் அப்படின்னு நம்ம நல்லா திரியலாம், ஊர் ஜோவாரலாம். இதுக்கெல்லாம் நல்ல நல்ல ஐடியா வந்து இந்த ஆட்டுக்குட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். உன் மாமியார் அப்போ தான் உன்னைய டிஸ்டர்ப் பண்ணாது. நீ காலையிலே ஆபீஸுக்கு கிளம்பி போற மாதிரி ஆட்டை கூட்டுக்கிட்டு ஆடு மேய்க்க கிளம்பிடணும். கிளம்பிட்டேன்னா கூட வரும்போதே கஞ்சை கொண்டுகிட்டு வந்துட்டேன்னா நம்ம ஆட்டை மேய்ச்சிட்டு கஞ்சை குடிச்சிட்டு அப்படியே ஆட்டை புல்லு கில்ல அங்கே மேய விட்டுட்டு அப்படியே கதை பேசிட்டு வந்தோம்னா நேரம் சூப்பராக போகும்.
அட ஆமா, இது நல்ல ஐடியாவா இருக்க. இந்த யோசனையா எனக்கு வராம போச்சு. இந்த மாதிரி பிரில்லியன்ட் ஐடியாலாம் எனக்கு மட்டும்தான் தோணுமாக்கும். இப்பவே நம்ம உங்க மைனியை பார்க்க போறோம், 2 ஆட்டுக்குட்டிய வாங்குறோம், அதுக்கப்புறம் தினமும் ஆடு மாடை மேய்ச்சி நம்ம பெரிய பிசினஸ் உமனா மாற போறோம். எல்லாம் சரிதான். இந்த ஆடு மேய்க்கிறது நினைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க. அட படிச்சு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம பயல் வேலை இப்ப இந்த பிசினஸ் வேலையை தான் பார்க்கணுவேன். அது தெரியாதா உனக்கு? இதுல வர்ற வருமானம் வேற எந்த வேலைக்கு போனாலும் கிடைக்காது அம்மா. நீ என்ன பால்வாடி பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டிய மாதிரி ஊட்டியா விட போற? அதுவே விட்டா புள்ள பார்த்ததான் மேய்ஞ்சிட்டு வர போகுது. வெளியே கொண்டு விட்டுட்டா புழுக்க போடியதை நீ அள்ள வேண்டிய தேவையில்ல, அது போற மூத்திரத்தை நீ அள்ள தேவையில்ல. அதனால நல்லா மேய்ச்சிட்டு ராத்திரி யாரும் அடையதுக்கு ஒரு இடத்துல கட்டி போட்டா போதும். அதை கட்டி பொடியதுக்கு இடம் பங்களா மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு பின்னாடி கார்டன் மாதிரி எவ்வளவு இடம் சும்மா விட்டு வச்சிருக்கேன், அதுல ஒரு கொட்டரைய போடு. இதை கூட பண்ண தெரியாதா உனக்கு? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் சத்தம் போடுவாரு. என்ன உன் வீட்டுல கட்டிக்கிடலாமா? அட ஏற்கனவே என் வீடே ஆட்டு கொட்டாய் மாதிரி தான் இருக்கு. அந்த ஆட்டு கொட்டாக்குல ராங்க படுத்திருப்போமா ஆட்டை விட்டுருப்போமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் வீட்டுல ஒரு ஓரமா போடு. அப்புறம் தனியா நம்ம வெளியில ஏதாவது உங்க அண்ணன் தலைவர்கிட்ட சொல்லி வெளியே ஒரு கொட்டாய் எங்கன்னா இடம் கேட்டு அங்கே கொட்டாயை போட்டு ஆட்டை வளர்ப்போம். இது கூட நல்ல ஐடியா தான். சரி வா, நம்ம போய் ஆட்டுக்குட்டியை வாங்க போவோம். ஆனா உங்க மைனி காசு கேட்குமே. காசு கேட்டா என்ன பண்ண? நீ உங்க மைனிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா உங்க அண்ணன் கிட்டே டைரக்டா கேளு. என்ன எனக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்க ஆசையா இருக்கு, எனக்கு 2 ஆட்டுக்குட்டி வாங்கிதான்னு. இல்ல அது என்ன அணில் குட்டியா? 2 தான் வாங்குறதுக்கு ஆட்டுக்குட்டி? அது எல்லாமே எங்க மைனி தான் ஹேண்டில் பண்ணுது. அதுகிட்ட கேட்காம ஒண்ணு கூட வாங்க முடியாது, பாத்துக்க. நீ சொல்றது புரியுது, அதுவும் சரிதான். வா, ஏதாவது ஒரு டீலிங்க போட்டு உங்க மைனிட்ட இருந்து ஒரு ஆட்டை கறப்போம், இடத்த காலி பண்ணுவோம். வா, இங்கே உட்கார்ந்துகிட்டே இருந்தனா ஒரு முடிவு எடுக்க முடியாது. முடிவை எடுத்தனா டக்குன்னு இறங்கிடணும் களத்துல. யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளிலாம் போடக்கூடாது. வா வா, கமான் கமான், ஃபாலோ மீ. பேச்சை கேட்டு நம்ம போவோமா? சரி, காசா பணமா நம்ம இந்த சாக்கை வச்சு வெளியே போனாதான் உண்டு. சரி, கிளம்பிடுவோம். எல்லாம் இருந்தான் தான் நானும் வரேன். சூரிய வம்ச படத்துல வர்ற மாதிரி ஓஹோன்னு ஆயிரணும் ஒரே பாட்டுல. தீர ஜன்னலில் வனம் மெட்டி பாக்குது, சிறகை விரித்து பறப்போ, நாம் சிறகை விரித்து பறப்போம்.